நம்ம தமிழ்நாட்டில் சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 விதமான ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாபோட லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு தஞ்சாவூரில் தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்ச் அண்ட் 2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளையோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், சத்துணவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIFTEMலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஜாபெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஃபுட் கார்பரேஷன் அண்ட் ஃபுட் அனலைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்துணவு துறையில் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்க்காகவும் அல்லது இதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பேஸ்க்காகவும் அண்ட் பர்மனன்ட் ஜாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் அண்ட் சீனியர் ரிசர்ச் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபுட் அனலைசிஸ்ட் அண்ட் கார்பரேட் ரிலேஷன்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான், ஷார்ட் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் தான். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதுதான் நமக்கான ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி என்வயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான 12 நம்பர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/2/2025 அன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து வேகன்சிஸ் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 5 மார்ச் 2025 அன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்காக உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது உங்களுடைய ஃபுட் டெக்னாலஜியோ அல்லது எனி ஃபுட் இன்ஜினியரிங்கோ அல்லது டிசிப்ளினாக ஏதாவது ஒரு ஃபுட்டை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 இயராவது உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலில் வந்து உங்களுக்கு மினிமம் 2 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். அண்ட் இதில் வந்து எதில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா HR டிபார்ட்மெண்ட்லையோ அல்லது CFTIயோ அல்லது SFIயோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா 2 இயர் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுடைய ஜாபோட ரூல்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிள் கேட்டகிரி, அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும், மற்ற யாரும் அப்ளை பண்ண முடியாது. மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின், அதாவது உங்களுக்கான இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். SC ST PWT உமன் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் தவிர்த்து மற்ற கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்ச் 2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NIFTEMல உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே கேட்டகரி த்ரூ ஆன்லைன் மூலிமா தான், ஆஃப்லைன்லலாம் அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபுட் டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அந்த டேபிளேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 5 மார்ச் 2025 அன்னைக்கு 6 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரீசர்ச் அசோசியேட் ஆர்ஏக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இந்த வேக்கன்சி லொக்கேஷன் வந்து எங்கே இருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து தான் இந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பிஎட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட் கார்பரேஷன், அதாவது ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கோ, ஃபுட் டெக்னாலஜியோ அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங்கோ அல்லது ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி, ஃபுட் சேஃப்டி குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி அசோசியேட்டட் அண்ட் ஃபுட் சயின்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டை பற்றி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஏதாவது டிசிப்ளினாக வந்து பார்த்தீங்கன்னா 4 year to 5 year வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா வித்தின் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60% உங்களுக்கு மார்க் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 61,000 ரூபாய் பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். அது பிஎட் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 67,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் இது மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அலவுன்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட்டை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டும் முதல்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமோ அல்லது உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருந்தால் அவங்க வந்து என்எஃப்டி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூரில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் வேகன்சிக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி இஷ்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகிடும். அண்ட் தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இஷ்யூ ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த ஜாபை பற்றி டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் அதாவது 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிருங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, என்எஃப்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை எஃப்எஃப்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் எது அப்ளை பண்ணுறீங்களா அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நீண்ட நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு வேகன்சி வந்து தஞ்சாவூரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் படித்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு எந்த ஜாபுக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்படின்ற எல்லா டவுட்டு ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.